அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் நஃபீஸா ஃப்ரம் ஷனஃப் கிரியேஷன். இன்னைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கொஃப்தா அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபி தான் பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு 250 கிராம்ஸ் மட்டன் கீமாவை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் கிரேட்டட் கோகோனட்டும் நம்ம கீமாவும் ஆட் பண்ணிக்கிட்டு 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சாப்டு டொமேட்டோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 க்ரீன் சில்லி அதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்பைசஸ் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கொரியண்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 250 கிராம்ஸ் மட்டன் கீமாக்கு 100 கிராம்ஸ் ஆஃப் பொட்டுக்கடலை வாங்கி வச்சு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி லிட்டில் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு அப்புறம் ரொம்ப ஃபைனாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நம்மளுக்கு ஆயில் ஆட் பண்ணி டீப் ஃப்ரைக்காக எவ்வளோ ஆயில் தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா பாயில் ஆனோடனே நம்மளுக்கு ஏற்ற ஷேப்பில் நம்ம மட்டன் குஃப்தாவை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது டீப் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இந்த ரெசிபி நம்ம சாம்பார் ரைஸ், டேமரின் ரைஸ், ரசம் ரைஸ், எல்லா ரைஸ் கூடயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம டார்க் ப்ரௌனும் இல்லாமல் லிட்டில் ப்ரௌனும் இல்லாமல் நம்ம மட்டன் கபாப் ரெடி ஆகிடுச்சு. இது இன்றைக்கி நான் லெமன் ரைஸ் செஞ்சுருக்கேன். ஏன்னா லெமன் ரைஸ் கூட இந்த காம்போ சூப்பராக இருக்கும். ஸோ சுட சுட லெமன் ரைஸ் கூட நம்ம செஞ்சு வச்ச மட்டன் கொஃப்தாவை ஆட் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எல்லோரும் லெமன் ரைஸ் கூட மட்டன் குஃப்தாவை சாப்பிட்லாம். டாட்டா, பபாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.